Good morning students. Unit 5 exercise 5.2 third problem. Given question find the slope. So இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் slope value தான் of a line joining the points. So நமக்கு 2 points கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க line join பண்ணிருக்காங்க. So ஒரு line draw பண்ணா நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் 2 points வேணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் line form பண்ண முடியும். So find the slope of a line joining the points. So இப்போ slope நமக்கு இந்த மாதிரி சாய்வில் தான் இருக்கும். ஸோ அந்த சாயில் ஸ்லோப் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் என்னன்னு நம்ம கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னா 5,√5. செகண்ட் பாயிண்ட் ஆரிஜின் மீன்ஸ் 0,0. ஸோ அப்போ ஆரிஜின் மீன்ஸ் நம்ம என்ன எழுதிக்கணுங்க 0,0 நம்மளே கொஸ்டின் கொடுத்தா எழுதிக்கணும். ஆரிஜின்னா 0,0. ஸோ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தா நமக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கோம் ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா m equal to y2 minus y1 by x2 minus x1. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆங்கிள்ஸ் கொடுத்தாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது 2 பாயிண்ட்ஸு 5,√5 அண்ட் ஆரிஜின் 0,0. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி போகலாம் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன்ஸ் 2 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5,√5, செகண்ட் பாயிண்ட் ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரிஜினா நமக்கு என்னது 0,0. இது நீங்கள் கொஸ்டினில் எழுத வேணாம் அப்படின்னு சொல்லிருக்கா போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபார்முலாஸ் நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது ஸ்லோப் என்னன்னு டினோட் பண்ணுவோம் m. 2 பாயிண்ட் மீன்ஸ் y2 minus y1 by x2 minus x1. ஸோ அப்போ நேம் கொடுங்க இந்த இடத்துல x1 y1 x2 y2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y2 வேல்யூ இஸ் 0 மைனஸ் y1 வேல்யூ நமக்கு என்னக்கு பாருங்க √5 by x2 வேல்யூ 0 மைனஸ் x1 வேல்யூ 5. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்க 0 மைனஸ் √5 மைனஸ் √5 by மைனஸ் 5. மைனஸ் மைனஸ் என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 5 நம்மளால் எப்படி எழுத முடியும் √5 × √5. ஒரு ஜென்ரல் நம்பர் நம்ம 2 ரூட் வேல்யூ எழுதலாம். ஸோ 2 ரூட் இருந்தால் ரூட் இன்ட்டு ரூட் ஸ்கொயர் பேஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது √2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 2 டைம்ஸ் இருக்கிறதால √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 5. ஸோ அப்போ ஜென்ரலாக இருக்க ஒரு 5 சாதாரண ஒரு நம்பரை 2 ரூட் வேல்யூ நம்மளால் எழுத முடியும். ஸோ அப்போது நியூமரேட்டரில் இருக்க √5 அப்படியே இருக்கும். டினாமினேட்டரில் இருக்க 5 எப்படி எழுதலாம் √5 × √5ன்னு எழுத முடியும். ஸோ 1√5 நமக்கு என்ன ஆகும் கேன்சல் ஆகும். அப்போ பேலன்ஸ் ஸ்லோப் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள். நியூமரேட்டரில் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம் 1/√5. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் என்ன பண்ணியாச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட்ஸ்னா y2 minus y1 by x2 minus x1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சப்டிவிஷன் 2 அதே மாடல் தான். sin θ, minus cos θ and minus sin θ, cos θ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட். இது யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். சேம் அதே ஃபார்முலா தான். நம்ம நேம் கொடுத்துப்போம் x1 y1 x2 y2. ஸோ ஸ்லோப் ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். ஸ்லோப் ஃபார்முலா 2 பாயிண்ட்ஸ் மீன்ஸ் y2 minus y1 by x2 minus x1. ஸோ அப்போ நமக்கு வேல்யூஸ் தெரியும். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் ஈஸியாக. y2 வேல்யூ cos θ மைனஸ் sin θ நமக்கு என்னென்னு பாருங்கள். சரி y1 வேல்யூ என்னென்னு பாருங்கள் cos θ. ஸோ இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஃபார்முலா மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் cos θ பை x2 வேல்யூ என்னென்னு பாருங்கள் மைனஸ் sin θ மைனஸ் sin θ ஃபார்முலா மைனஸ் x1 வேல்யூ sin θ தான் sin θ. ஸோ cos θ ப்ளஸ் cos θ. ஸோ இங்கே எதுவுமே இல்லாத 1 இருக்குன்னு அர்த்தம். 1 cos θ ப்ளஸ் 1 cos θ 2 cos θ பை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மைனஸ் 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 ஆட் தான் பண்ணுவோம். 1 sin θ 1 sin θ 2 sin θ. ரெண்டு சிம்பிளுமே ஒரே மாதிரி ஒரே வேரியபிளாக நம்ம என்ன பண்ணோம் அங்கே இருக்க சிம்பிள்ஸ் தான் போட்டுக்கணும். ஸோ -2 sin θ. ஸோ இப்போ காஸ் சைன்ன்றது ஒரே வேல்யூஸ் தான் நமக்கு இருக்குது, அதுவும் மல்டிபிள் இருக்குது. ஸோ எப்போ நான் சொல்லியிருக்கேன் 2x + y/2x இருந்ததுன்னா நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. இது என்னது தப்புன்னு அர்த்தம்.
ஏன்னா நமக்கு என்ன மேலே ஆட் சப்ராக்டில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல எதுவுமே இல்லை பாருங்க, மல்டிபிளில் இருக்குது. ஸோ இந்த மைனஸ் இருக்குன்னா அது சிம்பிள் தான், இங்கே நடுவில் எதுவுமே நம்ம ஆட் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஜென்ரல் சிம்பிள் தான். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸ்மே எப்படி இருக்குது, 2வும் cos θன்றது 2x/2yன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுக்குள்ள எப்படி இருக்குது, மல்டிபிள் தான். அதே மாதிரி தான் இங்கே மல்டிபிள் இருக்குது. ஸோ அதனால் 2 என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். பை cos θ/-sin θ. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, cos θ/sin θ. லாஸ்ட் இயர் 9th கூட படிச்சிருப்பீங்க. சேம் இந்த 10th எப்போ படிப்பீங்கன்னா டிக்னாமெட்ரி வரும்போது இதில் ஜென்ரலாக இதுக்கு மட்டும் ஆன்சருக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் படிச்சிருப்போம், sin θ = 1/cos θ அந்த மாதிரி ஃபார்முலா படிச்சிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். cos/sin θ ஃபார்முலா என்னன்னா cot θ. ஸோ இது சைடில் எழுதிக்கோங்க, cos θ/sin θ = ஃபார்முலா நமக்கு என்னது, cot θ. ஸோ அப்போ நான் இப்போ இங்கே என்ன எழுத போகிறேன், cot θ தான். cos θ/sin θ ஃபார்முலா என்னது, cot θ. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ். ஸோ ஸ்லோப் வேல்யூ இஸ் minus cot θ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி தான், minus 1/3, 1/2 and 2/7, 3/7. சேம் அதே மாதிரி தான், x1 y1 x2 y2. ஸோ நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், ஸ்லோப் ஃபார்முலா m = y2 - y1/x2 - x1. ஸோ y1 வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈவன் கொஸ்டின்ல இருக்கு, 3/7 மைனஸ் y1 வேல்யூ பாருங்க, y2 வேல்யூ எழுதியாச்சு, y1 வேல்யூ 1/2 பை x2 வேல்யூ என்னக்கு பாருங்க 2/7 மைனஸ் x1 வேல்யூ -1/3. ஸோ ஃபார்முலா -1க்கு நம்பர்ல ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ என்ன +1/3. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ரேஷனல் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் ஈக்குவலாக மாற்றணும். ஸோ டினாமினேட்டர் இங்கே 7 2னுக்கு, இங்கே 7 3ன்னு இருக்கு. ஸோ 7 2 ரெண்டுமே ப்ரைம் நம்பர் தான். ஸோ அதனால நம்ம எல்சிஎம் எடுத்தாலும் என்ன தான் வரப்போகுது, 7 2 எல்சிஎம் எடுத்தாலும் சேம் 7 2 தான் வரப்போகுது. அப்போ 7 2s are 14. 7 டேபிள் பாருங்க, 1 7 is 7, 2 பேலன்ஸ் இருக்கும், 2 டேபிள் 1. ஸோ எல்சிஎம் வேல்யூ இஸ் 14. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்னது 14. ஸோ 7 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது 14 வரும், 2 தான். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மைனஸ் 2ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 14 வரும், 7. ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து டினாமினேட்டர் இங்கே பாருங்கள் 7 3 இருக்குது. ஸோ 7 3 ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ன்றதால அதே தான் வரப்போகுது. 7 டேபிள் 3 டேபிள். ஸோ எல்சிஎம் வேல்யூ இஸ் 7 3s are 21. ஸோ 7 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 21 வரும்னு பாருங்கள். எப்போ 21 வரும், 3 தான். அப்போது ஸோ ஈக்குவல் சென்டரில் போட்டுக்கோங்க, அப்போ தான் புரியும். 2 × 3/7 × 3 ப்ளஸ் 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 21 வரும், 7 தான். அப்போது 1 × 7 3 × 7. ஸோ இதே வேல்யூஸ் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணி போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் நியூமரேட்டர் போட போகிறேன். 3 2s are 6, 7 2s are 14, 1 7 is 7, 7 2s are 14. அதுதான் எழுத போகிறேன். 3 2s are 6 by 7 2s are 14 minus 1 7 is 7 by 7 2s are 14 by next one 3 2s are 6 by 7 3s are 21 plus 1 7 is 7 by 7 3s are 21. So denominators are equal மாறிடுச்சு. மேலே இருக்கிறது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்க வேண்டாம். 6 minus 7 by 14 by 6 plus 7 by 21. 6 minus 7 1 biggest number of 7 minus 1 by 14 by இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் 6 plus 7 13 by 21. ஸோ பை கீழே பை இதை நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். நான் உங்களுக்கு பக்கத்துலேயே போட்டு தான் புரியுன்றதை இங்கே பக்கத்துலேயே போடுறேன். ஸோ பை கீழே பை இருக்குது, அது எப்படி எழுதுவேன், -1 by 14. டினாமினேட்டர் என்ன பண்ணணும், தலைக்கீழே எழுதணும், 20 by 21 by 13. ஸோ இப்போ நம்மளால இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் இதை. ஸோ 21 14 7 டேபிளில் வரும். 2 7s are 14, 3 7s are 21. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 3 is 3 நியூமரேட்டர். இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாதுன்னு அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 × 13, 3 2s are 6, 1 2 is 2. ஸோ m வேல்யூ ஈக்குவல் டு
minus 3 by 26. ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. அதனால m வேல்யூ இதோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டாம். m வேல்யூ இஸ் minus 3 by 26. ஸோ இதே மாடல் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை கால்குலேட் பண்ணுங்க. சப்டிவிஷன் 4 and 5 சேம் அதே மாடல் தான், minus 6, 1 and minus 3, 2. Subdivision 5 14, 10 and 14, minus 6. Thank you students.